ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப்லேருந்து சூப்பராக புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். என்ன அப்டேட் நிறைய பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். பொதுவாக அந்த வன்முறை அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது. நீங்கள் பேசினா கூட தவறு, உங்கள் சேனலே போயிடும், சேனலே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் ஏற்கனவே ரூல்ஸ். சரி, அதையும் மீறி ஒரு சிலர் வீடியோக்கள்லாம் அப்படி போடக்கூடாது. அப்போ வாயால் நாங்கள் சொல்லலாமா அப்படின்னா, நம்ம சொல்லி வீடியோ போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மானிட்டைசேஷன் ஆன சேனல்களுக்கெல்லாம் எல்லோ டாலர் கொடுத்துருவாங்க. அதாவது க்ரீன் டாலர் கொடுத்தா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். எல்லோ டாலர் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் விளம்பரங்கள் அவ்வளோ வராது. பணம் கம்மியாயிரும். ரூ. 1000 வர இடத்துல பார்த்திங்கன்னா ரூ. 100 தான் வரும். பணத்தை கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ புது அப்டேட் மூலமாக என்ன ஆச்சுன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் செய்தியாக மட்டும்தான் பண்ண முடியும். அந்த வீடியோக்கள்லாம் கொடூரமான வீடியோக்கள்லாம் நீங்கள் போடக்கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உட்காந்து தற்கொலை பண்ணிக்கிறது, கருக்கலைப்பு, அப்புறம் இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க. வன்முறை காட்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயால் நீங்கள் சொல்லலாம். இப்போ செய்தியாக நான் இப்போ சொல்கிற மாதிரி வாயால் நீங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இந்த இடத்துல கருக்கலைப்பு நடந்தது அப்படின்னு வாயால் சொல்லிக்கலாம். மற்றபடி நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. நீங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா வாயால் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு க்ரீன் டாலர் தான் கொடுப்பாங்க. இனிமேல் எல்லோ டாலர் கிடையாது, க்ரீன் டாலர் தான் கொடுப்பாங்க. இப்போ வழக்கமான எல்லா வீடியோமே தான் போடுவாங்க. ஆனால் நீங்கள் அதனுடைய வீடியோக்கள் கொடூரமாகவோ வன்மையாக போட்டால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் சேனலை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா எல்லோ தான் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு செய்தியாக சொல்லலாம். இப்போ வாயால் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல இவங்க இப்படி இறந்து போனாங்க, இந்த இடத்துல இந்த வன்முறை நடந்தது அப்படின்னு நீங்கள் வாயால் சொல்லிக்கலாம். இதுவரை வாயால் கூட சொல்லக்கூடாது. ஆனால் இனிமேல் நீங்கள் வாயால் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த கொடூரமான வீடியோக்கள் நீங்கள் பதிவேற்றக்கூடாது. ஒரு செய்தி மாதிரி இந்த இடத்துல ஒரு நடந்தது அப்படியே ஒரு செய்தியாக நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டே சொல்லலாம். ஏன்னா இதுவரையும் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லுவேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ சீரியலில் ஒருத்தவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா கூட அதை கூட நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா சாதாரணமாக அவங்க நினைவு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்படி இருந்தது. ஆனால் இப்போ இனிமேல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செய்தியாக தான் நான் சொல்கிறேன். இப்போ சீரியலில் நான் சொல்கிறதெல்லாம் அதை அப்படியே நான் இனிமேல் சொல்லிக்கலாம், பற்றி எனக்கு தவறு கிடையாது. ஆனால் அதனுடைய படங்கள் நீங்கள் போடக்கூடாது. தம்ப்நெயில் ரொம்ப போடக்கூடாது. அதே சமயம் அதை பற்றி வீடியோக்களும் பதிவிடக்கூடாது. செய்திகளாகவோ இல்லை அதான் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அப்டேட்னே சொல்லலாம். பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள். சமீபத்தில் நிறைய அப்டேட்டுகள்லாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் மானிட்டைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய தளர்வு கொடுக்கணும்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதை 3000 குறைச்சா நல்லாயிருக்கும். இல்லை 2000 குறைச்சா எல்லாருக்குமே அந்த பணம் வரும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த வாட்ச் ஹவர்ஸும் குறைச்சா நல்லாயிருக்கும். அதுவும் குறைப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க போகலாம். அதுவும் மானிட்டைஸ்னால் ஏகப்பட்டது நிறைய தான் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்கும். ரீயூஸ்டு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாருக்குமே அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. இனிமேல் அது கொஞ்சம் தளர்வு கொண்டு எல்லாருக்குமே மானிட்டைசேஷன் வாங்க வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுக்கு காசே இல்லாமல் சும்மா தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதையே கொஞ்சம் தளர்வு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம், யூடியூப்பில் நிறைய அப்டேட் வருது. அதுவும் சீக்கிரமாகவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்புவோம். நல்லதுன்னு நினைப்போம். நல்லதே நடக்கட்டும்.